கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளை பொறுத்தோம் நேற்று பார்த்தோம். புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடித்து போடுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கெட்டுறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை என்ன பண்ணுறா? இடித்து போடுகிறார். அப்போ நிறைய வீட்டில் ஒரு ஸ்திரீ தேவ பிள்ளைகளே அந்த வீட்டுக்கு போன உடனே கட்டப்படுற குடும்பமும் இருக்கு, அந்த வீட்டை இடித்து போடுறதுக்கு இன்னும் இருக்கு. என்ன இடித்து போடுறா? என்ன அந்த குடும்பம், அந்த பெண்கள், இந்த புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டுக்கு போயிட்டானா அங்க வீட்டில் பிரச்சனை ஆயிரும், போராட்டம் ஆயிரும், அந்த குடும்பத்தை நடத்த ஞானம் இருக்காது, குடும்பம் சீரிழந்து. அதான் புத்தி இல்லாத ஸ்திரீ இந்த வீட்டை அநேகர் தமிழ்ல சொல்லுவாங்க, ஏன்னா அந்த வீட்டை ஏழு வழியா ஆக்கிட்டு அவ வந்ததுக்கு அப்புறம் அப்படிம்பாங்க. தேவ பிள்ளைய ஒன்றை கொண்டு இந்த குடும்பம் கெட்டப்படும், இடிக்கப்படக்கூடாது. உன் குடும்பம் இடிக்கப்படக்கூடாது, உன் வீடு இடிக்கப்படக்கூடாது, உன் தொழில் இடிக்கப்படக்கூடாது, நீ வேலை செய்யற இடங்களை இடிக்கப்படக்கூடாது. தேவ பிள்ளையே அது காரணம் என்ன? நீ புத்தியுள்ள ஸ்திரீயாக இல்லாதனால உன் குடும்பம் இடிக்கப்படுது, வீடு இடிக்கப்படுது, நல்ல தொழில் கடை வச்சிருந்தா இடிக்கப்படுகிறது. காரணம் என்ன? புத்தி இல்லாம கண்டமானி செலவழிக்கிறது. தேவ பிள்ளைகளே, மாசத்துக்கு ஒரு சேலை, மாசத்துக்கு ஒரு நகை, தேவையில்லாத வருமானத்துக்கு மிஞ்சி செலவழிக்கிறது. இந்த மாதிரி ஸ்திரீ எல்லாம் வீட்டை கட்ட முடியாது, இடித்து விடுவாங்க. வருமானத்துக்கு மேல புருஷனுக்கு 1 லட்சம் வருமானம்னா 3 லட்சம் செலவு பண்ணுவா, 10,000 ரூபாய் வருமானம்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணுவா. அந்த வீடு கட்டப்படாது, இடிக்கப்படும். அவன் கடைக்காரனா ஆகிடுவான். எத்தனை குடும்பம் கடங்க மாறத்தினால் அந்த வீடு, சொந்த வீடெல்லாம் வித்து இடிக்கப்பட்டு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, உன் மூலமா வீடு இடிக்கப்பட்டிருக்கா? ஆண்டவருக்கு கேள்வி, ஆண்டவரே இந்த இடிந்த வீட்டை எனக்கு கட்டித்தார், எனக்கு கட்டதுக்கு புத்தியை தாரும். என் மூலமாக இந்த வீடு இடிந்து விட்டது, இந்த குடும்பம் பிரிந்து விட்டது, இந்த குடும்பம் இடிக்கப்பட்டு விட்டது, இந்த தொழில், இந்த வியாபாரம், இந்த சபை மறுபடியும் கட்டப்பட வேண்டும், எனக்கு புத்தியை தாங்கப்பா என்று நீங்க கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பா. யாரும் மனம் உருக்கமுள்ளது, மன்னிக்கிறது, மனசாபப்படுகிறது, நேற்று இன்னும் மாறாத தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கொண்டு கட்டுறதுக்கு இடிக்கிறதுக்கு அல்ல. என்ன அதுக்கு தான் தேவ பிள்ளைகளே பைபிளில் நிறைய வசனம் இருக்கு. என்ன இந்த கல்மேல் கற்றவன், இந்த கல்மேல் மேல் கற்றவன், கல்மேல் கட்டப்பட்ட கட்டடமாக நீங்க காணப்படுங்க, மணல் மேல் அல்ல. ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறார். உங்க கட்டடம் கல்மேல் கட்டடமாக, கண்மலையாக கிறிஸ்து மேல நீங்க கட்டப்படும் போது, கிறிஸ்துக்களாக நீங்க கட்டப்படும் போது உங்களை கொண்டு ஆண்டவர் இடிக்க மாட்டார், கட்டப்படும். தேவ பிள்ளைகளை வசனம் தெளிவாக சொல்கிறது. அதனால இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல, உங்க மூலமா உங்க குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கும். வியாபாரம், தேவ பிள்ளைகளே உங்களை குறித்து சாபம் பிடிச்சவா வந்தது, என் குடும்பம் நாசமாகி விட்டு என்று சொல்லலாம் தேவ பிள்ளைகளே. ஆனா தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த இணைந்த வீட்டை, இந்த பிரிந்த குடும்பத்தை ஆண்டவரே, இந்த தொழில நஷ்டமானதை மறுபடியும் எனக்கு கட்டித்தாருன்னு சொல்லி புத்தியை தாங்க ஆண்டவரே, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அல்ல ஆண்டவரே, புத்தி இல்லாத ஸ்திரீயை போல இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாங்கள் புத்தி இல்லாதமாக ஒருவேளை இது குறை செய்தால் எங்களுக்கு புத்தியை தந்து இடிந்த வீட்டை கட்ட உதவி செய்கிறார். என் மூலமாக என் குடும்பம் இடிந்து விட்டன, பிரிந்து விட்டன, அதை கட்ட உதவி செய்ய ஆண்டவரே. என் மூலமாக நான் கட்ட வீட்டை ஆண்டவரை விற்க வேண்டிய சூழ்நிலை, மறுபடியும் அந்த வீடு கட்டப்பட எனக்கு உதவி செய்ய புத்தியை தாங்க. என் ஆண்டவரே, என் மூலமாக என் தொழில் ஆண்டவரே நஷ்டமாயிட்டது, கடன் ஆயிட்டு இடிந்து விட்டது, மறுபடியும் கட்டப்பட நீங்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, மன இறக்கமுள்ள தேவன்,
மன்னிக்கிற தேவன். I want to know Jesus. உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது. புத்தியில சரியா மாட்டி ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாக கட்டப்பட இடிக்கிறதுக்கல்ல, நீர் கட்டவே உம்முடைய அஸ்திவாரம் கண்மலையாக கிறிஸ்துவேல் அஸ்திவாரம் போட உதவி செய்ய முடியாது. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் உடைய வல்லமை இறங்கட்டே சொல்லி நாம் I like the name of Jesus. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தாயே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். என் மூலமாக அந்த குடும்பம் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக பிரிந்து போன குடும்பம், இடித்த வீட்டை மறுபடியும் கட்டுப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. ஆமென்.